தோசை சட்டியில் தோசை வரலைங்க, என்னன்னே தெரியல. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள பாலிஸ் எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், மாவை வேற ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டேங்க. என்ன பண்ணுறது, இட்லியும் ஊற்ற முடியாது, தோசையும் இது பணியாரமும் ஊற்ற முடியாது. அப்புறம் கோவம் வந்து வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி தோசை சட்டி வந்து நல்லா காய வச்சுட்டேங்க. காய வச்சதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தை வச்சு நல்லா கரன்னு தேய்ச்சேங்க. ஃபஸ்ட்டு தோசை வந்து லேசாக வந்துச்சு. அப்படியே வெங்காயத்தை தேய்ச்சி ஊற்ற சூப்பராக இங்கே பாருங்களேன், அப்படியே அடலாக அப்படியே சப்பாத்தி போட்டு ஒட்டாமல் எடுத்தால் எப்படி வரும் அந்த மாதிரி வருது பாருங்க. சூப்பராக வருதுங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க, எனக்குமே தெரியும். இருந்தாலும் இந்த அளவுக்கு தோசை வராமல் இருந்து வெங்காயத்தை தேய்ச்சதுமே வர்றது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுதான் நான் சொன்னேன். சரிங்களா?